ரமா ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையை நினச்சி பாரு. என்னோட கொள்கைக்காகவும், என்னோட பிடிவாதத்துக்காகவும் நான் இங்க லண்டன்ல இருக்கேன். ஆனா நம்ம வீடு எப்படி இருக்கு? நம்ம வீட்ல அவ்வளவு வறுமை இருக்கு. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு தீப்பெட்டிய தான் அந்த மாசம் முழுக்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நம்மக்கிட்ட இருக்க அரிசி, பருப்பு, உப்பு இது மட்டும் தான் மாசம் முழுக்க நமக்கான சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும் நீ ரோட்ல இருக்க சாணத்த எடுத்து வரட்டி தட்டி அத வித்து, அதன் மூலமா தான் நம்மளோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுவுமே எனக்கு நல்லா தெரியும் ரமா. ஆனா, ஏற்கனவே சொன்னது போல எனக்கு ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கு. இதுவே இன்னொரு பெண்ணா இருந்திருந்தா, இதையெல்லாம் கேட்டு என் கூட சண்டை போட்டுட்டு இந்த வாழ்க்கைய விட்டு வெளிய போயிருப்பா. நீ அப்படியெல்லாம் பண்ணியிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன் ரமா? இப்போ நான் எந்த இடத்துல இருக்கனோ, அந்த இடம் நீ குடுத்தது. நீ தான் வந்து என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு பில்லரே. நீ இல்லாம அம்பேத்கர் அப்படிங்கிற ஆள் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒருத்தராவும், மக்களுக்கான ஒருத்தராவும் உருவாகியே இருக்க மாட்டாரு ரமா. நீ மட்டும் என் வாழ்க்கையில இல்லன்னா, நான் ஒரு பதர் மாதிரி வீணா போயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.